ஏசாயாவின் புஸ்தகம் 33:6 வசனம் பாருங்க. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். நல்ல உறுதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறாயா? கிறிஸ்தவ வாழ்க்கையில பாருங்க, எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுக்கு தேவை ஞானமும் அறிவும். அந்த ஞானமும் அறிவும் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் அருமையானவர்கள் ஞானம் கொடுக்கப்படுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அறிவு கொடுக்கப்படுகிறது. அது வரும்போது தான் காலங்களுக்கு உறுதி உண்டாகிறது. எத்தனை பேர் வெற்றிகரமாக வாழ விரும்புறீங்க? கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாருங்க, ஆண்டவருடைய மக்கள் நல்ல ஸ்திரமாய், நல்லா ஆடிட்டு கிடக்கிறவங்களா இல்ல, நல்ல ஸ்திரமாய் உறுதியாய் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து வெற்றிகரமாய் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு பாருங்க, ஞானமும் அறிவும் ரொம்ப முக்கியம். அது எங்க இருந்து வருதுன்னா, அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது.